திறந்தால் அடிப்பவரில்லை, நீ கட்டினான் அதை இடிப்பவனில்லை. நீ திறந்தால் அடிப்பவரில்லை, நீர் கட்டினான் அதை இடிப்பவனில்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடிப்பவனில்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல் நாமத்தில் உடைய யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மள கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாகப்பட போகிறோம். நம்மள கை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை நாம் மேம்படுத்தும். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்கலாம். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஐயா. மகத்துவமுடைய பரிசுத்தரே, உம்முடைய நாமத்திற்கு கொடாக்குடைய ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற ஐயா. உம்முடைய சித்தம் வெளிப்படும்படியாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் உடைந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் உடைந்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். கைத்தறி பாடும் உற்சாகமாக. நல்லவர் வல்லவர் போதுமானவர், அவன் வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆமென். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேலையில் எல்லாம். சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேலையில் எல்லாம். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தாள் தூயரின் பலன் கிடைக்கும். ஆமென். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தாள் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆமென். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு. ஆமென். நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லம், ஆவியின் வல்லமை அக்கேனியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லம் உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கேனியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா. ஆமென். வல்லமை தாரும் தேவா.
இன்றே தேவை தேவாம் அதை இப்போ தாரும் தேவாம். இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவாம். கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இரக்கத்தின் பிதாவே, இந்த அருமையான காலவேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. இந்த வல்லமை விளங்கும்படியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. இந்த அருமை நிகழ்ச்சிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற எங்கள் தாவே ஆண்டவரையும் நீ பேசப்போகிற மகத்தான மையமுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் என்னோடு பேசும்படியாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறையா. கர்த்தர் பேசுங்கப்பா. அற்புத ஆண்டவரே விளங்க செய்யும்படி செபித்திருக்கிறேன். நீர் பேசுங்கப்பா. வார்த்தை வெளியாகும்படியாக செபிக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீண்டும் ஒரு சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு வார்த்தை நாம் இன்றைக்கு வாசிக்க போகிறோம். செய்தி மூலமாக வாசிக்கலாம். வேதத்தை எடுத்துக்கொள்ள வாசிக்கலாமா? வாசிப்போம். வெளிப்படுத்தின புஸ்தகம், கடைசி புஸ்தகம் பைபிளில் வெளிப்படுத்தின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20 நம்ம எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்த 3:20 எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பட்டு வாசிப்போம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அல்ல சோத்திரம் பண்ணுவோம். என்ன வாசிக்கிறோம்? கதவை திறந்தால் உள்ளே பிரவேசிப்பேன். என்ன கதவுப்பா? நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோமே, மர டோரு இல்லை இரும்பு டோருக்கா? மற்றும் வசன வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு வீடு கட்டுமா என்ன செய்வோம்? எல்லாம் முடிச்ச பிற்பாடு கதவு போடுவோம். என்ன கதவு போடுவோம்? வுட்டில் போடுவோம், அலுமினியத்தில் போடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இரும்பில் போடும். இது உலகத்துக்குரிய டோர், வீட்டுக்குரிய பாதுகாப்பு. ஆனால் இங்கே டோர் என்று கதவு என்று வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கதவை திறந்தாள். அப்போ நம்ம இன்றைக்கு கேட்கிற செய்தியினுடைய தலைப்பு என்ன? கதவு, டோர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னப்பா டோரு? பத்தில டோரா, இல்லை இரும்பு டோரா, இல்லை மர டோரா, இல்லை வசனம் ஆவிக்குரிய டோரை குறித்து வாசிக்கப்படும். கதவாகி இந்த டோரை அவனை திறக்கும் பொழுது கர்த்தர் உள்ளே பிரவேசிப்பார். தேவச்சனமே, இந்த கடைசி காலத்தில் கொடுக்கிற வசனம் என்ன? வார்த்தை என்ன? கதவை திறந்தால் ஆவிக்குரிய உள்ளமாகி கதவை நீ திறந்து கொடுக்கும் பொழுது தான் கர்த்தர் உனக்குள்ளே பிரவேசிப்பார். தேவச்சனமே, இன்றைக்கி அநேக மக்கள் வாழ்க்கையில் நான் வாயில் ஸ்தோத்திரம் பண்ணுறோம், வாயில் அன்னி பாஷை பேசுகிறோம், உள்ளம் அடைக்கப்பட்டு இருக்குது. தேவ சித்தம் என்ன? ஏசப்பா உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமா? ஏசப்பா உன்னை உயர்த்த வேண்டுமா? இயேசு உன்னை பலப்படுத்த வேண்டுமா? ஏசப்பா உன்னை பிரகாசிக்கப்பட வேண்டுமா? உன் வாழ்க்கையில் பெரிய நன்மை நடக்க வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? என்ன வாசிக்கும்? நாம் கேட்கிற செய் தலைப்பு என்ன? டோர், கதவு. என்னப்பா கதவு? ஆவிக்குரிய கதவாகி இந்த உள்ளத்தை திறக்கும் பொழுதுதான் கர்த்தர் உள்ளே வந்து நமக்குள் பிரவேசிக்கிறார். ஆமீன் சொல்லுவோம். தேவச்சனமே, இந்த ஆவிக்குரிய ஜீவித்தில் நம் கலங்கி உட்கார்ந்திருப்போம். அப்போ அந்த உள்ளத்தை யார் தேற்ற முடியும்? உள்ளத்தை யார் பலப்படுத்த முடியும்? ஏசப்பா பலப்படுத்த முடியும். என்ன வசனம் வாசிக்கிறோம்? கதவை திறந்தால் ஏசப்பா உள்ளே பிரவேசித்து உன்னோடு கூட போஜனம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு மகிமை. இது என்ன அர்த்தம்? கதவு என்று வசனம் வாசிக்கிறோம். திரும்ப வார்த்தை திரும்ப ஒரு முறை வாசிங்க பார்க்கலாம். 3:20 திரும்ப ஒரு முறை வாசிக்கலாம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். அப்போ கதவை தட்டுறாரு. ஆவிக்கிற கதவை கத்து சொத்து. இந்த கதவுக்குள்ளே இன்னும் இயேசு உள்ள பிரவேசிக்கும். உள்ளத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பாவம் தங்கியிருக்கு. தேவ ஜனமே, இந்த வசனம் வாசிக்கிறபடி உனக்குள்ளே ஒரு பரிசுத்தம் அவசியம். உள்ளத்துக்குள்ளே ஏசப்பா தங்கும்படியாக, வாசம் பண்ணும்படியாக அவர் விரும்புகிறார். என்ன வாசிக்கும்? கதவை திறந்தால். அப்போ நிச்சயமாகவே தேவச்சனமே, ஊழியக்கார மனுஷனே, ஊழியக்கார பிள்ளைகளே, தேவச்சனமே, என்ன வாசிக்கும்? பிரியமான பிள்ளைகளே, கதவை நீ திறக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவாகிய ஆண்டவர், மகத்துவமுள்ள கர்த்தர் உனக்குள் வந்து வாசம் பண்ணுறாரு. ஆனால் எங்கே வாசம் பண்ணுறாருப்பா? உனக்குள்ள வாசம் பண்ணுறாரு. உனக்குள்ள உலாவி கொண்டிருக்க. நிச்சயமாக ஆவிக்குரிய கதவை நீ திறக்க வேண்டும்.
மாம்ச கதத்தை உள்ளவன் இன்வைட் பண்ணி ஒருத்தர் வரவேற்கிற அது உலகத்துக்குரிய கதவு, அது வீட்டுக்குரிய கதவு. ஆனால் எல்லாவற்றை விட வீட்டை நீ பூட்டி வச்சிருக்கிறேன், உள்ளே ஏசப்பா பிரவேசிக்க முடியல. அப்போ அந்த ஆவிக்குரிய இதயமாய் கதவை நீ திறக்கும் பொழுதுதான் ஏசு உள்ளே வந்து பிரவேசித்து உன்னோட கர்த்தர் பேசுவார். என் அன்பு பிள்ளைகளே, உன்னோட ஆவிக்குரிய ஜீவத்தில் உன் மனசுக்குள்ளே சிந்துக்குள்ளே யார் தங்கியிருக்கிறாங்க? பிசாசா தேவனாம் என்றைக்கு முடிவு பண்ணி கொள்ளுங்க. நீங்கள் அநேகரோட வாயில வார்த்தை சேசு பேசுகிறோம், உள்ளே தங்கியிருக்கிறாங்க. தேவச்சனமே, இந்த வார்த்தை கேட்ட பிற்பட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும். இந்த வார்த்தையின்படி கதவாகி இந்த உள்ளத்தை நீ திறந்து கொடுக்கும் பொழுதுதான் ஏசப்பாகி கர்த்தர் நல்ல ஆண்டவர் நமக்குள் வந்து வாசம் பண்ண முடியும். தேவனுக்கு மையம் உண்டாகட்டும். தேவச்சனமே, நம்ம எத்தனையோ வார்த்தை கேட்டு உள்ளத்தில் உடைந்து உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லாவற்றை விட மனசுக்குள்ளே ஒரு சின்ன உள்ளத்துக்குள்ளே மகத்துவமுள்ள கர்த்தர் வாசம் பண்ண சொன்னால் கதவாகி இந்த உள்ளத்தை நீ திறந்து வச்சிருக்கணும். ஏன்னா அதுக்குள்ளே பரிசுத்தம் இருக்கணும், இந்த மனசுக்குள்ளே சுத்தம் இருக்கணும். ஏசப்பா வந்து வாசம் பண்ணுவதற்காக என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் தட்டிகிட்டே இருக்கிற கதவை தட்டுறாரு. ஏன் நீ சும்மா உட்காந்துருக்கு? தட்டும்போது ஏசப்பா உனக்குள்ள வந்து பிரவேசிக்க ஒரு வாஞ்சா இருக்கிறாரு. அதில் சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாயாம். அடுத்த ஒரு வார்த்தை வசந்த வாசிங்கப்பா. உன்னத பாட்டின் புஸ்தகம் உன்னத பாட்டு 5:2 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உன்னத பாட்டு 5:2 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நித்திரை பண்ணினேன், நித்திரை பண்ணினேன். கண்ணு தூங்கிட்டு இருக்குப்பா. கர்த்தர் சொல்லுவாங்க, சரீரம் தூங்கிட்டு இருக்குது, ஆனால் என் மனசு தூங்கலை, என் உள்ளம் தூங்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் உள்ளம் தூங்காமல் இருக்குது. ஏன் தேவ சத்தம் கேட்க வேண்டும்? அங்கே மணவாட்டியாக சூலமித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் நித்திரை பண்ணினேன். வாசிங்கள் 5:2 உன்னத பாட்டிலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற. அப்ப கதவை தட்டுகிற கதவு நாம் கேட்கிற செய்யும் தலைப்பின் என்னவென்று கேட்கிறோம். கதவு. எந்த கதவுப்பா? நம் பூமிக்குரிய கதவல்ல, வீட்டுக்குரிய கதவல்ல, மனசாகி கதவு. அங்கே பாருங்க, சூலமத்தி கத்து திறக்கிற தட்டினே இருக்கிற கதவை திறக்கிறாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன். தேவச்சனமே, தட்டி இயேசு எழுப்புற இயேசு நாமத்தில் அநேக விஷயத்தில் தூங்கி கொண்டு இருக்கிற தேவனை துதிக்க முடியாதபடிக்கு உன் மனசுக்குள்ள பல சிந்தைகளோடு நீ தூங்கி கொண்டு இருக்கிற தேவனை பயன்படுத்த முடியாமல் நீ தூங்கி கொண்டிருக்கிற தேவன் துக்கப்படுகிறார். அருமையான தேவச்சனமே, விசுவாச பிள்ளைகளே, ஊழிய செய்கிற ஊழியக்காரர்களே, வாய் ஸ்தோத்திரம் பண்ணுது, மனசு தூங்கிட்டு இருக்குது. தேவன் துக்கப்படுகிறார், தேவன் வேதனைப்படுகிறார். சகோதரா, தேவன் தட்டி கொண்டே இருக்கிறார். உங்கள்கிட்ட ஆண்டு பேச உன்னை சரிப்பு தேச விரும்புகிறாரு. அவன் இடம் கொடுக்காம உட்கார்ந்து இருக்கிற அங்கே வசனம் வாசிக்கிறது. தேவன் தட்டி கொண்டு இருக்கிற வசனம் வாசிக்கலாம். வாசிப்போம். ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். நேசரின் சத்தத்தை கேட்க என் சகோதரியே, என்னுடைய பிரியமே, என்னுடைய புறாவே, என் உத்தமியே, கதவை திற. தேவன் தட்டி கேட்கிறாரு. தேவச்சனமே, மனசுல யார தங்கி இருக்கிறாங்க? ஆதி அன்பு போய்விட்டது உங்ககிட்ட, ஆதி ஜபம் போய்விட்டது, ஆதி பரிசுத்தம் போய்விட்டது. வெறும் வேஷம் மட்டும் தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் என்ன வாசிக்கிறோம்? அங்கே வசனம் வாசிக்கிறோம். தேவன் கதவை திறன் கர்த்தர் கேட்குறாரு. ஏன் நான் உள்ளே வர போகிறேன், உன் மனசுக்குள்ளே வந்து தங்க போகிறேன், உன்னை சுத்தப்படுத்த போகிறேன், நீ தேறின மனுஷனா கர்த்தர் உன்னை மாற்றுவதற்காக கதவை தட்டுறாரு. தேவச்சனமே, இது கடைசி காலம். இயேசுக்கு சீக்கிரம் இந்த பூமிக்கு வரப்போகிறார். தேவன் தட்டி உன்னை எழுப்புறாரு. இது தூங்குகிற காலம் அல்ல. இயேசு கொண்டு பேசிருக்கா. சகோதரா, சகோதரியே, இந்த வார்த்தைகள் லிசன் பண்ணுங்கள், மறந்து விடாதீர்கள். இந்த வார்த்தை கத்த கொண்டு பேசிட்டு இருக்கிற சகோதரா, தேவன் கதவை தட்டிகிட்டே இருக்கிறாரு. நீ திறந்து கொடுத்தா ஏசு உள்ளே வந்து வாசம் பண்ணி உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை பரிசுத்தப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார். நீ தகுதி பெற்ற பாத்திரமாய் விளங்குவே, நீ தேர்ச்சி பெற்ற பாத்திரமாய் விளங்குவே, உன்னை கர்த்தர் நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை நீ மேம்படுத்துவாயாம். அதில் சொல்லுவாயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவாயாம். ஆண்டவருக்கு மகிமை. முதல் என்ன கேட்கிறோம்? தேவன் கதவை தட்டிகிட்டே இருக்கிறாரு. அந்த கதவை நீ திறந்த. எந்த கதவுப்பா? மாம்ச கதவு அல்ல, மனசுக்குரிய கதவு. உள்ளமாகி அந்த
கதவை நீ திறந்து கொடுக்கும்போது கர்த்தர் உனக்குள்ள வந்து வாசம் பண்ணி உனக்கு கர்த்தர் உயர்த்துவார். மாம்சமாக நீ பூமியில் என்ன பண்ணாலும் ஒன்றுமே பலிக்காது. உன் மனசுக்குள்ளே உன் சிந்தைக்குள்ளே இயேசு வந்து தங்கியிருக்க வேண்டும், இயேசு வந்து போஜனம் பண்ண வேண்டும், இயேசு வந்து வாசமாக இருக்க. நீ ஆவிக்கிற மனுஷனாக மாற முடியும், மனவாட்டியாக நீ மாற முடியும், பரிசுத்தவாட்டியாக நீ மாற முடியும், பரிசுத்தவானாக நீங்கள் மாற முடியும். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை மேம்படுத்துவாயாம். தேவச்சனமே ஏசவனை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. நீ சோர்ந்து போக, இன்னும் ஆண்டவருக்காக விழிப்புடன் எழுந்து பிரகாசிக்க நீ ஆயத்தப்படு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் டாகற்றும் அல்லேலூயா சொல்லி தேவனே ஸ்தோத்திரம் நோயம். அடுத்து ஒரு வார்த்தைகளும் பிரவேசிக்க போகிறோம். வார்த்தையை வாசிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்க போகலாம். மத்தேயு 6:6 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன்னுடைய அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன்னுடைய கதவை பூட்டி. அப்ப என்ன அர்த்தம்? அந்தரங்கத்தில் இருக்கிற உன்னுடைய பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன்னுடைய பிதா உனக்கு பலனளிப்பார். என்ன வாசிக்கிறோம் தேவச்சனமே? நீயும் ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. கதவு என்பது என்ன காண்பிக்கிறது? உன்னுடைய மனசாட்சியை காண்பிக்கிறது. தேவச்சனமே, நீ ஜெபத்தில் உட்காரும்போது உன் சிந்தைகளை மாற்றிக்கொண்டு அர்ப்பணித்து எல்லாற்றையும் ஒழுங்குபடுத்தி ஜெபிக்கும் பொழுது தான் கர்த்தர் கிரியை செய்கிறாரு. ஆண்டவருக்கு மகிமை. உன் ஜெபம் கேட்கப்படுகிறது. என்ன கொடுத்த இயேசு கட்டளை என்ன? கொடுத்த கமெண்ட்மெண்ட் என்ன? நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது, நீங்கள் செபிக்கும் பொழுது கதவை பூட்டி. எந்த கதவு? மனசாகிய கதவு, சிந்தைய கதவை நீ பூட்டி செபிக்கும் பொழுதுதான் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. நீ பதிலை பெற்றுக்கொண்டு அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறாய். அல்லேலூயா சொல்லுவோம். என்ன வாசிக்கிறோம்? நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் டாற்றும். அவர்கள் ஆவிக்கிற ஜீவிதத்தில் நமக்கு ஜெபத்தில் ஒழுங்கு தேவைப்படுது. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் செபிக்கும் பொழுது ஆவிக்குரிய கதவாகி எங்கள் மனசை நீங்கள் பூட்டி அடக்கி நீ செபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரு. அநேக சமயத்தில் நம்ம ஏதோ ஜெபிக்கிறேன்னு சொல்கிறோம், நான் ஜெபம் கேட்கப்படாமா? ஏன்னா மனசுக்குள்ள யோசிக்கிறோம், வாயில் ஒன்று ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்கப்படலை. ஆனால் தேவ பிள்ளைகளே, இந்த பிரசங்கத்தின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். என்ன செய்ய வேண்டும்? மனசாகி அந்த உள்ளத்துடைய எல்லா சிந்தையை நீ பூட்டி அடக்கி வைத்து விட்டு ஜெபத்தில் உட்காரும் பொழுது கர்த்தர் உனக்குள் இறங்கி வருகிறாரு. என்ன சொல்லி எந்த குறிப்புக்காக நீங்கள் செபிக்கிறீர்களோ இந்த ஜெபம் உடனே கேட்கப்பட்டு கர்த்தர் பதிலை கொடுக்கிறாரு. கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். நிச்சயமாகவே இந்த கதவுக்கு பெயர் என்ன? சிந்தைகளை பூட்டி வைக்கிற கதவு. கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை மேம்படுத்துவாயாம். அறில சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாயாம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்த ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை. வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம். ஏசாயா 45 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்கள் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவனுடைய வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது. அப்போ என்ன? இந்த கதவுக்கு பெயர் என்ன? கர்த்தர் வசனவாசிக்கிறபடி கதவுகள் பூட்டப்படாது இருக்கும்படி திறந்து வைக்கும்படிக்கு. அப்போ திறக்கப்பட்ட கதை இயேசுவா உனக்கு முன்பாக வைக்கிறாரு. தடைகளை மாற்றுகிற கதவு, வாழ்க்கை உயர்த்துகிற கதவு இயேசுவை முன்பாக வைக்கிறாரு. கர்த்தர் சொல்லும் இது அழைப்பின் கதவு என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு வசனம் வாசிக்கிறபடி கதவுகள் பூட்டப்படாத திறந்திருக்கும்படிக்கு தேவன் கிரியை செய்யப்படும். என் தேவ சினமே, உன் வாழ்க்கை கதவு பூட்டப்பட்டு இருக்குது, திறக்கப்படாதபடிக்கு அநேக வாசல் மூடப்பட்டு இருக்கு. தேவன் சொல்றாரு நிச்சயம் வாசலை யாரும் மூட முடியாது. கர்த்தர் நிச்சயம் உனக்கு திறந்த வாசலை வைக்க போறாரு. எல்லாருக்கும் மத்தியில் கதவை தேவன் திறக்க போறாரு. அங்கே என்ன வசனம் வாசிக்கிறோம்? கதவுகள் பூட்டப்படாது இருக்கும்படி திறந்து வைக்கும்படி இயேசுவா பேசுறாரு. நிச்சயமாகவே கர்த்தருடைய சனமே, விசுவாச பிள்ளைகளே, ஊழியக்கார பிள்ளைகளே, தேவ சனமே, என் அன்பு ஊழியக்கார மகனே, வசனம் வாசிக்கிறோம். அழைப்பு கதவு இயேசுவா கொடுக்கிறாரு. நீ விசுவாசிக்கிற போது நிச்சயம் பெரிய அழைப்பு இறங்கி வரப்போது. இயேசுவின் நாமத்தில் அவர் நாமத்தை நீ உயர்த்த போகிற. மறுபடியும் வாசிக்கலாமா? வாசிங்க. வசனம் வாசிப்போம். கர்த்தராகிய
கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி அப்ப நீ ராஜா கர்த்தர் மாற்ற போகிறாரு. நாம் விசுவாசிக்கிறபடி ஆவிக்குரிய கதவாகி வாழ்க்கை திறந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நிச்சயமும் வாஞ்சியை யாரும் நம்ம விசுவாசியை அடைக்க முடியாது. நீ கர்த்தருக்காக என்ன செய்ய வாஞ்சிக்கிறியோ கர்த்தர் கதவை திறப்பார். தேவச்சரமே சோர்ந்து போகாமல் தைரியமாக இரு. அங்கே என்ன வாசிக்கும்? 45:1 கதவுகள் திறந்திருக்கும்படி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். என்ன கதவு? அழைப்பின் கதவு. வார்த்தையாக கதை கற்று திறந்து வைக்கிறாரு. எல்லாருக்கும் மத்தியில் திறந்த வாசலாக திறந்த கதவாக நீ வாழ்ந்து காட்டப் போகிற ஆண்டவருக்கு மகிமை. நீ வெட்கப்படாதபடி ஏசப்பாவை நடத்த போகிறாரு. ஏசப்பாவை கரம் பிடிக்க போகிறார். எல்லாருக்கும் மத்தியில் திறந்த கதவாக கர்த்தர் நிறுத்தி வைக்க போகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தினை மேம்படுத்துவாயாம். என்ன வாசிகள் கதவுகளை திறந்து வைக்கும்படி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறாரு. சாத்தா பூட்டும்படி முயற்சி பண்ணுவான். நீ ஜெபிக்க முடியாமல் தடைகளை உருவாக்க உன் மனசை கட்டுப்படுத்துவான். சோர்ந்து உட்கார்ந்து கர்த்தர் சொல்றார், போ நீ அழைப்பின் கதவாக கர்த்தர் மாற்ற போறார். எல்லாருக்கும் மத்தியில் தேவ அழைப்பை பெற்று பெரிய மனுஷனை கர்த்தர் மாற்ற போறார். ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தர் வாசலை திறக்க போறார். எல்லாருக்கும் மத்தியில் உயர்த்தப்பட்டு காணப்படுவே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தினை மேம்படுத்துவாயாம். அல்லேலூயா சொல்லி அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்த ஒரு வார்த்தையை வாசிக்க போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19 வாசிங்க பார்க்கலாம். யோவான் 20:19 எடுத்து வாசிப்போம். கர்த்தர் வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சிசர் கூடியிருந்த இடத்தில் பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நடந்த சம்பவம் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு சிஸ்டர்கள் சில பார்க்காம இருக்கிறாங்க. அந்த தோமா ஒரு மனுஷன் பார்க்காம இருக்கிற ஆண்டவரை பார்க்கும்படி வாஞ்சிக்கிறான். எல்லாம் சந்தேகத்தில் உட்கார்ந்துருக்கிறான். வீட்டுக்குள்ளே பயத்தில் உட்கார்ந்துருக்கிறான். இயேசு உள்ளே பிரவேசித்தார். கதவு பூட்டப்பட்டிருக்கு. வெளியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் இயேசப்பா ஆவியில் உள்ளே பிரவேசிக்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும். இதுக்கு பேர் என்ன? சந்தேகத்தின் கதவு. தேவன் திறக்க போகிறார். ஆமென் சொல்லுவோம். நீங்கள் பயந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. என்ன சந்தேகம்? நான் செபிக்கிறேனே அற்புதம் நடக்குமான்னு யோசிக்கிறீங்க. இயேசு பார்க்க யோசிக்கிறீங்க. இயேசு பார்க்க வாஞ்சிக்கிறீங்க. கிடைக்குமா சந்தேகம் உட்கார்ந்துருக்கீங்க. கர்த்தர் இன்னைக்கு வசனம் வாசிக்கிறேன். இயேசு வாசிப்போ என் அன்பு சகோதரி. கர்த்தர் கதவை திறக்க என்ன கதை தெரியுமா? சந்தேகத்துக்காக வசனம் வாசிக்கிறோம். வாசிக்கலாம். கதவு பூட்டப்பட்டிருக்கிற இயேசு நடுவே நின்றாரு. என்ன கதவுப்பா? சந்தேகத்துக்கு கதவு தேவன் திறக்க போறாரு. நிச்சய சந்தேகத்தை கர்த்தர் இன்னைக்கு மாற்ற போறோம். நீ தோமா எதிர்பார்க்கிறான். என்ன சொல்றான்? இயேசு தொட்டு பார்க்கறேன்னு சொல்லி தோமா எதிர்பார்க்கிறாரு. இயேசு பாங்க உள்ள பிரவேசித்து காட்சி அளிக்கிறாரு, தரிசனம் கொடுக்கிறாரு. அதை கண்டு சிசர்லாம் ஆச்சரியப்பட்டு கர்த்தர் மகிமைப்படுத்துறாங்க. அப்ப என்ன? அவர் மகிழ்ச்சி உண்டாயிற்று. அப்ப அந்த கதவுக்கு பேர் என்ன? மகிழ்ச்சியின் கதவு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிழ்ச்சியாக்க போறாரு. சந்தேகப்பட்டு உட்கார்ந்துருக்கிற கலக்கத்தில் உட்கார்ந்துருக்க ஏசப்பா உனக்குள்ள பிரவேசித்து உனக்கு கர்த்தரை சந்தோஷப்படுத்த போறார். நிச்சயமா இந்த கதவுக்கு பெயர் என்ன? மகிழ்ச்சியின் கதவு. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டு மகிமைப்படுத்த இயேசு பார்த்த எல்லா சிசரும் ஆச்சரியப்பட்டு கர்த்தரை துதிக்கிறாங்க. காரணம் என்ன? இயேசுங்க உள்ளே பிரவேசித்தாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கதவு பூட்டப்பட்டிருக்குது. அந்த இயேசு உள்ளே வந்தார். அப்போ இயேசு பார்த்த பிறகு மக்கள்லாம் மகிழ்ச்சி அடைந்தாங்க. அப்போ அந்த கதவு என்னாச்சு? மகிழ்ச்சியை கர்த்தர் மாற்றி விட்டார். அப்போது இந்த கதவுக்கு பெயர் என்ன? மகிழ்ச்சியின் கதவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவாயாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளே, நீ இயேசுவை காண போகிற. நீ வீட்டுக்குள்ள உட்காந்து இயேசு நாமத்தை மயம்படுத்த போகிற. இயேசு தரிசிக்க போகிற. அவரை கண்டு சந்தோஷம் அடைந்து மகிழ்ச்சி அடைய போகிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை மயம்படுத்துவாயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமாம். வாசிப்போம். சங்கீதம் 24:7 வாசிக்கலாமா? வாசிப்போம். சங்கீதம் 24:7 வாசிப்போம். ஆண்டவருக்கு மகிமை. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே கதவுகளே. கதவு என்பது ஆவிக்கிற வாழ்க்கையை காண்பிக்குது. கதவுகளே கதைக்கான இங்கே வசனம் வாசிக்கிறோம். ஒரு ஆத்மாவை காண்பிக்குது. அனாதி கதவுகளே உயருங்கள். அப்போ அனாதி கதவின் வார்த்தையாக ஒரு ஆத்மாவை குறிக்குது. கதவு என்பது தேவ சமத்தை குறிக்குது. வசனம் வாசிக்கிறோம். அனாதி கதவுகளே உயருங்கள். ராஜாவாக இயேசு உள்ளே பிரவேசிக்க போகிறார். உனக்குள்ள பிரவேசிக்க போகிறார். கதவுகளே ஆத்மாவே உயருங்கள். ராஜா பிரவேசிக்க போகிறார்.
அதில் 9 வாசிங்க, 24 வாசிக்கலாம். வாசிப்போம். வாசல்களே உடைய தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா. முதல்ல என்ன வாசித்தோம்? மகிழ்ச்சியின் கதவை வாசித்தோம். இங்கே மகிமையின் கதவை கர்த்தர் மாற்ற போறார். தேவச்சனமே, நீ மங்கி போயிருக்கிற ஏசப்பா வாழ்க்கை கர்த்தர் மகிமையின் கதவாக கர்த்தர் மாற்ற போறாரு. இயேசுவாகிய கர்த்தர் உன் மகிமைக்குள்ள உள்ள பிரவேசித்து கர்த்தர் மகிமை கர்த்தர் மாற்ற போறாரு. அப்ப நிச்சயமாக நீ மகிமையாக கர்த்தருக்கு முன்பாக வாழ போகிற மகிமையின் கதவாக இயேசுவை மாற்ற போறார். என்ன வாசிக்கிறோம்? மகிமையின் கதவுகளே உயருங்கள், கர்த்தர் உள்ளே பிரவேசிக்க போறார். என் அன்பு ஜனமே, நிச்சயம் உனக்கு கர்த்தர் வசனம் வாசிக்கிறபடி நீ மகிமையின் கதவாக கர்த்தர் மாற்ற போறார். உனக்குள்ள இயேசப்பா பிரவேசிக்க போறார். ஆண்டவருக்கு மகிமை சொல்லி அவர் நாமத்தை மேம்படுத்துவாயா? கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. அடுத்த ஒரு வார்த்தை வாசிக்கலாம். வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16:9 வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 16:9 வாசிங்க. கர்த்தருக்கு வாசிக்கலாம். ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட கர்த்தருக்குள். அப்ப இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 16:9 வாசிங்க. 16:9 வாசிக்கலாம். ஏனெனில் இங்கே பெரியதும் அனுகூலமான. அப்ப 1 கொரிந்தியர் 16:9 என்ன வாசிக்கிறோம்? அனுகூலமான கதவு. அப்போ இங்கே ஒரு பெரிய வழியை கர்த்தர் திறக்கிறாரு. அப்போ நீங்கள் சுவிசேஷம் சொல்லும்படி கர்த்தர் வழி திறக்க போகிறாரு. சாத்தான் அடைச்சி வச்சிருக்கிறான், பிரசங்கம் பண்ண முடியாமல், தேவனை சுவிசேஷம் சொல்ல முடியாமல், வசனம் வாசிக்கிறோம். கர்த்தர் திறக்க போகிறாரு. நீங்கள் திரும்ப கன்வென்ஷன் நடத்த போகிறீங்க, சுவிசேஷ பிரசங்கம் பண்ண போகிறீங்க. அப்போ கர்த்தர் கதவு திறக்க போகிறாரு. நிச்சயமாக அது பெயர் என்ன? சுவிசேஷ கதவு தேவன் திறக்க போகிறாரு. என் அன்பு பிள்ளைகளே, நீ வாயை திறந்து சுவிசேஷ கர்த்தரை மாற்ற போகிறாரு. வசனம் வாசிக்கிறபடி திரும்ப வாசிங்க. அந்த 9 திரும்ப வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் வாசிப்போம். ஏனெனில் இங்கே பெரியதும் அனுகூலமான கதவு. முதல்ல வாசித்தோம் தேவன் தட்டுகிற கதவு. 2 என்ன வாசித்தோம்? பொக்கிஷமாகிய கதவு. 3 என்ன வாசித்தோம்? சிந்தையை அடக்கிற கதவு கர்த்தர். 4 என்ன வாசித்தோம்? அநாதி தேவனாகிய வசனம் வாசித்தோம். மகிழ்ச்சியின் கதவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா சொல்லி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். இங்கே என்ன வாசிக்கிறோம்? அனுகூலமான கதவு, டோர். ஆண்டவருக்கு மகிமை. என் அன்பு பிள்ளைகளே, அடைக்கப்பட்ட துவாரத்தை தேவன் திறக்க போற. நீ திறந்த வாசலில் அவர் நாமத்தை பயன்படுத்த போற, சுவிசேஷத்தை பலமாக செய்ய போறீங்க. கர்த்தர் உங்களை வலிமையாய் கர்த்தர் பயன்படுத்த போறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் கதவாகிய தேவன் திறக்க போறார். என்ன கதவு? அனுகூலமாக தேவன் திறக்க போறாரு. என் அன்பு பிள்ளைகளே, தேசத்தை சுவிசேஷம் இறங்கி வர விசுவாசிக்கிறேன். கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த போறார். நீ எல்லாருக்கும் மத்தியில் வார்த்தையாக சுவிசேஷத்தை வல்லமை பிரசங்கம் பண்ணுவீங்க. அங்கே பரிசுத்த பவுல் எழுதுகிறாரு, அனுகூலமான கதை எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாயாம். அடுத்த ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். அதே கொரிந்தியரில் வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12 வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் வாசிப்போம். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்த பொழுது கர்த்தராலே கதவு எனக்கு திறக்க. என்ன கதவுப்பா? அனுகூலமான கதவு தேவன் திறந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். எங்களை புறப்பட்டு போகிற கதவு திறந்தே இருக்கும். கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்துவார். அநேக மக்கள் ஊழியத்தில் ஏற்றுக்கொள்ளுவாங்க, உன்னை கனப்படுத்துவாங்க, உங்களை தாங்குவாங்க. அதான் பவுல் சொல்கிறாரு, நான் ஊழியத்து புறப்பட்டு போயிட்டே இருக்கிறேன், எனக்கு கதவு திறக்கப்பட்டு. எந்த கதவு? அனுகூலமான கதவு திறக்கப்பட்டது. முதலாவது கதவு என்ன கதவு? தேவன் தட்டுகிற கதவு. 2வது தேவன் போஷத்தை நடத்துகிற கதவு. 3வது மகிழ்ச்சியின் கதவு. 4வது சிந்தையை அடக்கிற கதவு. 5வது என்ன வாசிக்கிறோம்? அனுகூலமான கதவு. கர்த்தரை சுத்தமாகட்டும். என் அன்பு பிள்ளைகளை, இந்த 5 கதவு குறித்து நம்ம கேட்டிருக்கிறோம். நிச்சயம் கதவு உங்களோடு பேசும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையோடு நீங்கள் ஜெபத்தை தியானித்துக் கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். இந்த வார்த்தை கேட்டு அப்படி செயல்படுங்கள். கர்த்தர் பலப்படுத்த விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.
நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தருக்கு மகிமை. பரிசுத்த ஆவியானவரே, என்னை கொடுத்த இந்த மகத்தான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கும். வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களை கர்த்தாவே நீ பலப்படுத்துவீராக. கர்த்தாவே, இந்த கதவு கொடுத்து வாசித்திருக்கிறப்பா, இந்த கதவுக்கு ஆண்டவரே, மாம்சமான கதவு திறந்து கொடுக்கிற ஆண்டவரே, நீ உள்ளே வந்து வாசம் பண்ணி எங்களை பலப்படுத்துவீராக, சாட்சாவித்து நடத்துவீராக. இதை கேட்ட ஒவ்வொரு மக்கள் மத்தியில் ஆண்டவரே அற்புதத்தை விளங்க பண்ணுவீராக. இயேசு ரத்தம் மூடி மறைக்கற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்மள கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சேர்ந்து சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே நம்ம யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Thank you.